வீரப்பனை பார்த்ததுண்டா, அவன் வீரக்கதை கேட்டதுண்டா. உனக்கு ஒரு மவன் போறப்பான், அவன் கதையே சொல்லி வை. புலியாக மாறிடுவான், இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான். கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் பிறந்ததடியே. ஈச்சங்கொத்து மீச வச்சு ஈரத்தைய நெஞ்சில் வச்சு அரி புலி வளர்ந்ததடியே. மானத்துக்கு மாரியாத்தா ஆட்டம் போடும் கோபக்காரண்டிய. ஊரகடுக்க ஒரு கூட்டம் வந்தா சோழி குருட்டி சோலி முடிக்கும் வேட்டைக்காரண்டி. கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில காட்டு சிங்கம் பிறந்ததடியே. ஈச்சங்கொத்து மீச வச்சு ஈரத்தைய நெஞ்சில் வச்சு பறி புலி வளர்ந்ததடியே. காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்து உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா, மிடுக்கா தெரிஞ்சிருந்தா. ஆதரிக்கும் தெய்வமடி ஆத்திரம் வந்தா மடி நல்ல மிருகமடி. கொண்ட குழியில இருந்த சோத்தை எடுத்து தந்த வண்டி, யாரும் நாடி வந்தா இருந்ததெல்லாம் பங்கு வச்ச வண்டி. இவனை நம்பி லட்சம் வீட்டில் கொலை கொதிச்சதடி. தலைக்கு கோடி கணக்கில் விலைய வச்சதடிய. காட்டையெல்லாம் கட்டி ஆண்ட வீரனாருதான் இவன். அள்ளி தந்து சாஞ்சி போன ஐயனாருதான். பெத்த தமிழ் மேலே தனி பாச வச்ச வண்டி, அதுக்கு பாதகம் தானே என்று குட்டா வெடிய வச்ச வண்டி. கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில காட்டு சிங்கம் பிறந்ததடியே. ஈச்சங்கொத்து மீச வச்சு ஈரத்தைய நெஞ்சில் வச்சு பறி புலி வளர்ந்ததடியே. மானத்துக்கு அவன் காவக்காரன், மாரியாத்தா ஆட்டம் போடும் கோபக்காரன். ஊரகடுக்க ஒரு கூட்டம் வந்தா சோழி குருட்டி சோலி முடிக்கும் வேட்டைக்காரண்டியே. பேய் நடுங்கும் புயல் நடுங்கும், உள்ள வந்த முனி நடுங்கும். சாமி கூட இங்க வந்தா சத்தியமா கொலை நடுங்கும். முள்ளு அலங்காட்டுக்குள்ள 36 வருஷங்களா ஓடி ஓடி அலைஞ்ச பாதம். கொஞ்ச இடம் இந்த இடம் பூச்சொரியும் நந்தவனம். பிரியத்திற்குரிய தமிழ் பேசி வாழும் என் உலகத்து இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும், எங்களது மக்கள் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னோட வணக்கம். நான் வீரப்பன் படைப்போட இயக்குனர். இன்றைக்கி ஒரு மாபெரும் வெற்றி படைப்பாக
இந்த சந்தனக்காடு வீரப்பன் படைப்பு நம்ம தமிழ்நாட்டில் நாம் வாழுற காலத்தில் இவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்திருக்கா? இப்படி அக்கிரமக்காரர்கள், அதாவது சட்டத்தை கையில் வச்சுருக்கிறவங்க, சட்டத்தை இயற்றுறவங்க, இவங்கெல்லாம் பண்ண அக்கிரமம் இவ்வளோ பெருசா? அண்டை நாட்டில் இலங்கையில் நம்மளோட ஈழத்து சகோதரிகள் பாதிக்கப்பட்டது நாமெல்லாம் ஊடகங்களில் செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அதே மாதிரி ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அங்கெல்லாம் நடந்த கொடுமை நாம் வாழற சமகாலத்தில் இப்படி சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்த நம்ம மக்களுடைய வாழ்க்கையை இந்த படைப்பின் மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், தெரியப்படுத்தியிருக்கேன். அதாவது இந்த படைப்பு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம், அதுக்கு நான் காரணம், இயக்குனர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை, ஒரு தற்பெருமை. கிட்டத்தட்ட 110 நாள் ராத்திரி பகல்னு பார்க்காம, அதாவது என் அளவுக்குன்னு கூட சொல்ல முடியாது, என்னை விட அதிகமாக அயராத உழைச்ச என்னுடைய படக்குழுவினர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இவங்க தான் மிக முக்கியமான காரணம். அதாவது ஒரு தேன் கூட்டை அழித்து தேனை சுவைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குது, இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேன் எப்படி வந்தது, ராஜா ராணி இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தேனீக்கள், போர் வீரர்கள் போல் அவங்கெல்லாம் கொண்டு வந்தது தான். அது மாதிரி என்னுடைய படக்குழுவினர் ஒவ்வொருத்தரும், சாப்பாடு போடுற ஆள்லேருந்து என்னுடைய இணை இயக்குனர், உதவி இயக்குனர், வசனகர்த்தா, ஒளிப்பதிவாளர், இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தொகுப்பாளர் அப்படின்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 110 நாளும் காட்டிலேயே படம் பிடிச்சோம். வீரப்பன் எந்தெந்த காட்டில் எந்தெந்த மலையிலெல்லாம் அவருடைய காலடி பட்டுதோ அத்தனை மலைகள்லையும் நாங்கள் ஏறினோம். பெரும் பாரத்தோட, பெரும் சுமையோட. அது கேமராவில் இருக்கலாம், அல்லது கிரேன் உபகரணங்களாக இருக்கலாம், அல்லது வேறு இந்த அரங்க பொருட்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, பெருத்த மன சுமையோடையும் நாங்கள் ஒவ்வொரு மலையாக ஏறி இப்படியெல்லாம் நடந்ததா, இப்படியெல்லாம் என் மக்கள் பாதிக்கப்பட்டுச்சா, என் மக்கள் துடிச்சிருக்கா, ஓடி ஒளிஞ்சிருக்கா, செத்து மடிஞ்சிருக்கா, பெண்கள் கதறியிருக்காங்களா, கற்பழிக்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இடமா நிஜமாக நடந்த இடங்களுக்கே போய் அப்படிலாம் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். என் பேர் தங்கம்மாங்க. நான் சொந்த ஊரே மேச்சேரி தான், இருக்கிறது தண்டா, பெரிய தண்டா. எனக்கு அப்போ 27 வயசுக்கு மேலே இருக்குங்க, 27 28 வயசு இருக்கும். இந்த வீரப்பன் பிரச்சனையெல்லாம் எனக்கு அதுக்கு முன்னே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நானும் இந்த ஊருக்கு ஒரு 7-8 வருஷமாக இருந்தேன் இந்த ஊர்லேயே. மறுபடியும் அங்கே குளத்தூரில் போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடை வீரப்பன் பிரச்சனை அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு தருமபுரி போனால் வெத்தலை வந்துடும் மேட்டூருக்கு. திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு குளத்தூர்லேருந்து நான் தண்ணி அடுப்பு பற்றிச்சு போட்டு கடலக்கார விட்டு தின்னேன்னா நான் குடியிருக்கிற பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பில், மேட்டுக்காடு பஸ் ஸ்டாப்லேயும் பெரிய தண்டாவில் நான் குடியிருக்கிற வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட போலீஸ் வண்டி காலையில் சண்முகா சேலத்து பஸ் வர நேரத்தில் போலீஸ் வண்டி பவுன் கலரில் நின்றுச்சு. பவுன் கலரில் நின்னதும் இப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்கள், அதில் போலீஸுக்காரர் நிறையா பேர் எல்லாம் வரியாக சட்டை போட்டுக்கிட்டு ஒரே பச்சை கலரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வயசு பசங்களாகவே இருக்கிறாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு போனதும் பஸ் விட்டு இறக்கினாங்க பாருங்க, எல்லாம் ஒன்று கூப்பிட்டு சீலை பூரா நினச்சி போச்சு. பயம் வண்டியில் போக ஒரே நட்டுக்கள் எடுத்துக்கிச்சு. இப்படி நடுங்கன்னு ஒருத்தன் துப்பாக்கிகள் இப்படி நீட்டுறான். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்க, கொள்றதா இருந்தால் கிடங்க தார் காட்டுக்கிட்டே கொள்ளுங்க, என்னை எதுக்கு அங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு அழுவுன்னு அழுவுறேன். இல்லை உன்னை விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு போகிறோம், உன்னை ஒன்றும் பண்ணலை, நீ வா அப்படின்னு கொண்டுக்கிட்டு போய் இப்படி மேட்டூரில் ஸ்கூலில் இப்படி வண்டி விட்டு இறங்கி கூட்டிகிட்டு போய் ஸ்கூல் ஓரம் இப்படி செவுத்தோரம் இப்படி உட்கார வச்சாங்க பாருங்கள். எண்ணெய் மட்டும் அந்த போட்டு எட்டனது சூக்கல்ல வச்சான் பாருங்க. இந்த உடஞ்சி போய் தோரன்னு ரத்தம் ஊற்றுது. உதச்ச உடனே அந்த டேபிளெல்லாம் சுத்தம் பண்ணு, இதெல்லாம் கூட்டுன்னா அந்த ரத்தம் ஒழுகிட்டே இருக்குது. அப்படியே கூட்டுறேன், கொஞ்சம் கூட ஈரக்கமுங்கிறதே இல்லை அவங்களுக்கு. இவ்வளோ விடாதரா, நீங்கள் இவ்வளோ கொண்டு உள்ளே போட்டு அடைங்கடா அப்படின்னு அடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பெஞ்செல்லாம் சுத்தம் பண்ணேன். அந்த மண்ணுக்கண்ணெலாம் சீலையிலே இப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சுத்தம் பண்ணிக்கிட்டு சின்சுபட்டுங்கிறவன் என்னை விட்டு நபரவே இல்லை. அந்த காலையில் கூட்டிக்கிட்டு போயின்னா ஒரு அடி ஒத்துட்டு மேலே ஒத்தச்சா மாதிரி மூஞ்சி மேலே அதோட சரி. மறுபடி பக்கத்தில் டேபிள் மேலே அவன் படுத்துக்கிட்டு இருக்கிறது, நான் கீழே உட்காந்துட்டு இருக்கிறது. அவனுக்கு காலு கையெல்லாம் நாம்பணும், காலு கை இப்படி எல்லாம் தொடையெல்லாம் நாம்பணும். அவனுக்கு உயிர் நாட்டிலாம் இதை நாம்படி அதை நாம்படி. எங்கடி ஓடுற, நீ தப்பிச்சு வரலான்னு பார்க்குறியா, ஓடக்கூடாது, இங்கே
படுத்து தூங்குங்கிறான். எனக்கு தூக்கம் வந்தால் தானே தூங்குவேன். எது கூப்பிட்டு வந்துக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. நைட்டு 1 மணி வரைக்கும் என்னை விட்டு நவரில் ஒரு சாப்பாடு கிடையாது, ஒரு பச்சை தண்ணி கிடையாது, எதுவுமே கொடுக்கல எனக்கு. இந்த சோறு அடுத்த நாள் கஞ்சி கொண்டாந்து கொடுக்குறான் சார். அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து போட்டுட்டுன்னு அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து கொடுக்கலன்னு கொண்டாந்து கையேந்தி சொல்லி சுடு கஞ்சி கையிலே ஊற்றுறான் சார். கொதிக்குது, அப்படியே ஆவி போகுது, அப்படி கையிலே ஊற்றுறான். நாங்களாம் அப்படியே விட்டுட்டோம். அப்படின்னு எட்டு எட்டு உதைக்கிறான். கீழே போட்டு பெரட்டுறது, ஒத்தன்னு உதைக்கிறது என்னை போட்டுக்கிட்டு. வேலாய் நீ வீரப்பனை பார்த்ததுண்டா, அவன் வீரக்கதை கேட்டதுண்டா? புலியாக மாறிடுவான், இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான். இப்போ இது கூட வந்து அந்தியூர் காடு தான், ஒரு பெரிய காடு. இது பெரிய அருவி பள்ளத்தாக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட முதல் தடவை வந்தவங்கலாம் ஒரு 10 இடத்துல உட்காந்து தான் வர முடிஞ்சுது. ஒவ்வொருத்தரும் வந்து களைப்போடு இல்லை, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒடியாந்து, குண்டானவங்கலேருந்து ஒல்லியானவங்க வரைக்கும் எல்லாருமே ஒடியாந்து தான் வேலை செஞ்சோம். இதில் வந்து என்னுடைய படக்குழுவினரை, அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்களை உங்களுக்கு இந்த அந்தியூர் காட்டில், இந்த மலையில், இந்த அருவியோட சூழ்ந்த இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. ஒரு படம் ரொம்ப அற்புதமாக கண்ணுக்கு குளுமையாக வந்து வரணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒளிப்பதிவாளர். பொதுவாக சொல்லுவாங்க கண்ணுக்கு குளுமையாக இருந்ததுன்னு அற்புதமாக எழுதுவாங்க. அதி அற்புதமாக இந்த தொடருக்கு ஒளிப்பதிவு செஞ்ச என்னுடைய நண்பர் செங்குட்டோனை உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன். செங்குட்டோன் வாங்க. அடுத்தது ஒரு படைப்பு ரொம்ப அற்புதமாக வரணும்னா முதல்ல நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்பேன், வெள்ளைத்தாளில் கருத்துக்களை நிரப்புறது, காட்சிகளை கொண்டு வர்றது, அதை வசனமாக வடிவமைக்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஏற்கனவே நான் செஞ்ச ஆட்டோ சங்கருக்கு ரொம்ப அயராத அற்புதமாக உழைச்ச என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் தான் இந்த படைப்புக்கும் வசனம் எழுதியிருக்காரு. அவருடைய நெருப்பு வசனங்கள் காலாகாலமும் பேசும். அவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன், பாலமுரளிவர்மன். என்னுடைய இணை இயக்குனர் ஒரு நண்பர் வரல, ஈஸ்வரமூர்த்தி. இன்னொருத்தர் செந்தில் வாங்க. செந்தில் வந்து ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய கோபத்தை, பல நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவேன், கத்துவேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப உடனுக்குடனே. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் சென்னையிலேருந்து நடிகர்கள் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கானன்னு சொல்ல முடியாது, 1000கணக்கான பேர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க புதுமுகங்களாக. இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்தியூர், சத்தியமங்கலம், மேட்டூர், நீதிபுரம், ஏமனூர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல 100க்கு மேற்பட்ட அற்புதமான கலைஞர்கள். அவங்களெல்லாம் வந்து ராத்திரி 10 மணி 12 மணிக்கு கூட கதவை தட்டி கூட்டிகிட்டு வந்தது செந்திலும். ரங்கசாமின்னு ஒரு அண்ணன் ஒன்றிய செயலாளர், அவரும் தான். செந்தில் அப்படிப்பட்ட ஒரு கடினமான அற்புதமான உழைப்பாளி. அடுத்தது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் கருப்பு, முகிலன் என்ற கருப்பு. ஒரு சொல்லலாம் என்னென்னா, தேனி எவ்வளோ சுறுசுறுப்போ அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர்.
இவர் தான். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கோவப்பட்டாலும் கூட. அப்படிப்பட்ட ஒருத்தர். இவருடைய பங்களிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு அதிகமான பங்களிப்பு. தங்கம் உதவி இயக்குனர், அது மாதிரி அருண், என்னுடைய உதவி இயக்குனர் 2 பேரும். இவங்க வந்து 2 பேரும் ரொம்ப என்ன சொல்கிறது, தம்பிகள். ஒரு தம்பி உடையான் படைக்கஞ்சானுங்கிற மாதிரி பெரிய உதவி செஞ்சவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அடுத்தது இந்த படைப்புக்கு வந்து வீரப்பனா யாரை போடலாம், வீரப்பனே வந்து நடித்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடைச்சா எடுக்கலாம் அப்படின்னு அதுக்காக ரொம்ப மெனக்கிட்டோம். அப்படி கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நடிகர், ஒரு நண்பர், என்னுடைய சகோதரன் ராஜா. அதாவது கொஞ்ச காலமாகவே அவர் வீரப்பனாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். இனிமேல் அவர் வந்து முன்னணி ஒரு கதாநாயகனாக அவர் வந்து வலம் வரப்போகிறாரு. அப்படி ஒரு அற்புதமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு 2-3 மாதம் கழிச்சு போலீஸ்காரெலாம் வர்றது போகிறது வந்தால் அப்படி இப்படி முறைச்சிக்கிட்டே போகிறது, இப்படி முறைச்சிக்கிட்டே போகிறது. நீ இத்தனாயிரம் போலீஸ்காரன் வந்து வீரப்பனுக்கு பிடிக்கத்தானே வந்த, ஊர் ஜனங்களை அப்பாவி மக்களை எத்தனை பேர்த்த பிடிச்சி போய் கொல்றது, அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது. இவன் மேட்டூர்லேருந்து இப்போ என்ன ஒயர்லெஸ் சொல்கிறானோ அதை வச்சு தான் கர்நாடகா போலீஸ் நடத்துவான். அந்த பேட்டரியில் செட் பண்ணி அவன் கிளிப்பில் வந்து கரண்ட் விடுறது, காதுலேயும் மூக்குலேயும். ஒரு அண்ணன் தம்பிங்க ஒரு அக்கா தங்கச்சிங்க உட்காந்துக்கிட்டு இருந்தால் உனக்கு உயிர்நாடியில் வை, நீ வந்து எனக்கு உயிர்நாடியில் வேணும் வைக்கணும். அவன் வைக்க மாட்டான், போலீஸ்காரன் வைக்க மாட்டான். இங்கே பக்கத்து வீட்டுக்காரப்பா காட்டுக்கார பையனை அப்படி தான் முருகமாய் கல்யாணம் பண்ணி 10 நாள் கடவுள் அதையும் அப்படி தான் கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் கொண்டு விட்டாங்க. முன்னாடியும் பின்னாடியும் 3 தடவை ஓட சொல்லி சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. உன்னை வந்து அவங்கள ஐயா கூப்பிட்டு வர சொன்னார் உனக்கு அங்கே அப்படி ட்ராவல்ஸில் ஏறி உட்கார வைக்கும்போது எனக்கு உசுறு இல்லை. அப்புறம் கண்ணை கட்டிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சன்னல் வர நிறுத்தி வச்சுட்டு அமனத்தோடு நில்லு, நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்குற, இன்னைக்கு சொல்லலைன்னா உனக்கு கொன்று அப்படி கொண்டின்னு துப்பாக்கி இதில் வச்சுக்கிட்டு விசாரிக்கிறான். அப்புறமா சார் கொண்டுக்கிட்டு போய் இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு மேலே மெத்தை கொண்டுக்கிட்டு போய் என்னை ஒருத்தியும் ஆற்றுக்கு போய் குளிச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. 3 போலீஸ்காரன் அனுப்பிச்சி விட்டு போய் அவளை குளிக்க வச்சு கூட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போனதுமே ஒரு திட்டு. அந்த திட்டுக்கிட்டே என் சீலையை பூரா வாங்கிக்கிட்டாங்க, ஜாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. குளிச்சுக்கிட்டு வந்து அந்த திட்டுக்கு வந்த இடத்துல அந்த சீலையை கொடுத்தாங்க. கட்டிக்கிட்டு வந்து இப்படி உக்காந்தேன் சார், ஒட்டான் 2. ஏய் இன்னைக்கு தான் உனக்கு கடைசி, நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீ வந்து என்ன எங்கே போய் சேர்றே எங்களுக்கு தெரியாதுங்கிறான். மேலே கூப்பிட்டு போய் அம்மனத்தோடைய சீலை இல்லை ஒன்றும் இல்லை 5 நாள் இப்படி குருவியே இப்படியே உட்காந்துக்கிட்டுக்கணும், இப்படியே உட்காந்துக்கிட்டுக்கணும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உதப்பான், தும்பாலேயே உதப்பான். இந்தானே திரும்பி பார்க்கடா சார், சோறில் தண்ணி இல்லை 5 நாள் வெறும் அம்மனத்தாடியே உட்காந்துக்கணும். வந்து கையும் காலையும் இப்படி கட்டி போட்டுறது, காலையும் கட்டி போட்டு வாங்கி துணி போட்டு கட்டி போடுறான். பிறகு என்ன எனக்குன்னா மில்லு குவாட்டர் அடிக்கிற பழக்கம் இருக்குதான்னு கேட்குறான். எனக்கெல்லாம் பழக்கம் இல்லை சார், என்னையெல்லாம் இப்படி சித்திரவதை பண்ணாதீங்க, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு அந்த குவாட்டர் உயிர் நாளில் ஊற்றுறான். என்னாடி நீ வாயில் ஊற்றலான்னு உனக்கு அது குடிக்க முடியும்னு ஊற்றுறான் சார். ஐயோ கொடுமையாக பண்ண அக்குறுமை. 5 நாள் சீலையே கொடுக்க மாட்டேங்கிறான். காலை பிடிச்சிட்டு கூட கெஞ்சி பார்க்குறேன், துணினாலும் கொடு சார் நான் போட்டுக்கிறேன், துணி கொடுனாலும் கிழிஞ்சி சீலை. இங்கே போலீஸ்காரன் கீழே தான் இருப்பான், பாரா பார்த்துக்கிட்டு மேலே எவனுமே நிற்க மாட்டான். இவன் பண்ணுற கொடுமையை அடுத்தும் பார்த்தா காரித்து போனேன்னு சொல்லி இவன் ஒருத்தன் தான் மேலே வருவான். வெளியே கூப்பிட்டு போவான், ரெட்டின்னு வருதுன்னு கூட்டிகிட்டு போகிறான் போலீஸ்காரன். கூப்பிட்டு போகும்போது இப்படி வேலி முள் போதத்தான் இருக்கும், நல்லா விசாராமல் இப்படி காடு தான். அப்படி இருக்கும்போது இப்படி வேலி முள் போதையில் இப்படி பின்னாடி முடி இப்படி பிடிச்சிக்குவான். அவன் முன்னாடியே நாங்கள் இருக்கணும். என்ன கொடுமை, என்ன சித்திரவதை. அந்த விடிய சார் 7 மணி வரைக்கும் என்னை ஆள் மாற்றி ஆள் பண்ண கொடுமை. வீரப்பனை பிடிக்கத்தான் அவனுக்கு டூட்டியும் கொடுத்தது. அவனுக்கு இப்போ ப்ரொமோஷனை போட்டு அவனுக்கு இப்போ வீரப்பனை போய் பிடி
அப்படின்னு இவன் இருக்கிற வயசுக்கு அவன் போய் பிடிப்பானான். ஊர் மக்களை தான் கொண்டு போய் சூறையாடினாங்களே ஒழிஞ்சி கொன்னாங்களா ஒழிஞ்சி ஒரு சின்ன சிரிச்சுங்களை கற்பழிக்கிறது, பெரிய பொம்பளைங்களை கொண்டு போய் கற்பழிக்கிறது. தேவூர் மலையில் ஒரு பிள்ளையும் ஒரு சின்ன பிள்ளையும் ஆயாளு மவளையுமே கற்பழிச்சிருக்கான். வீரப்பனை வந்து இப்போதைக்கு அவன் பிடிச்சானா நல்லா மானு கறியும் கடத்தி கறியும் ஆடிச்சுக்கினாலும் சரி மாடிச்சுக்கினாலும் சரி மேட்டூர் கேம்பில் ஆக்கி திங்கிறது, வத்தக்கறி போட்டு வீட்டு கொண்டு போகிறது, லீவில் கொண்டு போகிற போலீஸ்காரெல்லாம் பாரமாலை காய போட்டு கடத்தி மானை அடிச்சு காய போட்டு வீட்டு கொண்டுட்டு போகிறது. கடைசி வீட்டில் வீரப்பனை கொண்டுவிட்டாங்கன்னு சொன்ன போது இப்போ நடந்த விஷயம் என்னென்னா, நாம் நேத்தாண்டா வந்தோம் 10 பசங்க, இன்னைக்கு வீரப்பனை கொண்டு விட்டாங்களாண்டா, கடத்திக்கறி மானுக்கறி நல்லாத்துங்களானதும் எல்லாம் அவன் செத்து போயிட்டான்டா, இனிமேல் நம்மளுக்கு வேலையே இல்லைன்ட்டு போகிறானுங்க விசலம் பிடிச்சிக்கிட்டு. இப்போ நாங்கள் பெத்த பிள்ளையை விட்டு ஒரு ஜாதி ஜனத்தை விட்டு இன்னைக்கு சொந்த பந்து விட்டு இன்னைக்கு அனாதியாட்டம் இந்த ஊரில் இன்னைக்கு 20 வருஷமாக இந்த ஊரில் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நல்லவங்களுக்கு நல்லவளாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவளாகவும் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஆறு சரி நல்லது செய்வா. வீரப்பனை பிடிக்க கயலாவா தான் இந்த பொம்பளைங்களை கொண்டுக்கிட்டு போய் இப்படி சித்திரவதை பண்ணலாமா? அவன் இல்லை மிருகம், அவன் மனசனா? காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா மிடுக்கா தெரிஞ்சிருந்தா ஆதரிக்கும் தெய்வமடி ஆத்திரம் வந்தா மிருகமடி நல்ல மிருகமடி கொண்ட குழியில இருந்த சோத்தை எடுத்து தந்த வண்டி யாரும் நாடி வந்தா இருந்ததெல்லாம் பங்கு வச்ச வண்டிய